பூர்வ காலம் தொட்டு பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பெற்றின தேவன் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர்களுக்கு தேவன் தமது ஞானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இதை உலகத்துக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார். அவரே ஞானம் உள்ளவர், ஆலோசனை கர்த்தா. அவருக்கு ஆலோசனை தேவையே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இவர்கள் எழுதினதை நாம் சேர்த்து வைத்து தேடி வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. எசேக்கியேல் விட்ட தொடர்பு எங்கே இருக்கிறது? ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதே 12 முதல் 15 வரைக்கும் வாசிப்பீர்களானால், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று ஆரம்பிக்கிறார். இவனுக்கு இன்னொரு பெயர் விடிவெள்ளி நட்சத்திரம். இவன் ஞானத்தால் நிறைந்தவன், முத்திரை மோதிரம், பூரண அழகுள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விடிவெளி நட்சத்திரம். 5 பெயர்களை இந்த தூதன் பெற்றிருக்கிறான். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த 5 பெயர்களும் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து என்பதால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமா இருக்கிறபடினால் ஞானம் நிறைந்தவர். அவர் பூரண அழகுள்ளவர். அவர் விடிவெளி நட்சத்திரம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவரை தனக்குள் முத்திரித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த தூதன் இவ்வளவு நன்மைகளை பெற்றவன், இவ்வளவு கிருபைகளை பெற்றவன், ஒரு நாள் ஒரு அநியாயத்தை செய்தான். என்ன அநியாயம்? நான் வானத்துக்கு ஏறுவேன், இங்க இருனா நான் அங்கதான் போவேன். இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? இங்க இருன்னு சொல்றாங்க டீச்சர், இல்ல நான் அங்கதான் போவேன்னா என்ன அர்த்தம்? என்ன பொருள் அதுக்கு? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. சில இடங்கள்ல பிசாசு குணம் நமக்குள்ள வந்துடுதுங்க. சில சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். சகோதரி இப்போ சாட்சி சொல்வாங்கன்னு அந்த பாஸ்டர் சொல்லுவார். இந்த சகோதரி வந்து ஒரு பாட்டு பாடிட்டு சாட்சி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? கீழ்ப்படியாமை. பாஸ்டர் என்ன சொன்னாரு? சாட்சி சொல்லுவாங்கன்னு தான் சொன்னார். பாட்டு பாடிட்டு சாட்சி சொல்லுவாங்கன்னு சொன்னாரா? இல்ல. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் எவ்வளவு நல்லா பாடுவேன், ஒரு பாட்டு பாடிட்டு தான் சாட்சி சொல்வேன்னா அது பிசாசின் ஆவி. அவங்க பாடுறது இயேசுவை பற்றி தான், அவங்க சொல்ற சாட்சி கர்த்தருக்கு மகிமை தான். ஆனா கீழ்ப்படியாமையின் ஆவி எங்க கிரியை செய்ய ஆரம்பிக்குதே. எத்தனை காரியத்திலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். வேதம் கையில உண்டு, தேவாலய பிரவேசம் உண்டு, ஆராதனை உண்டு, பண்டிகைகள் உண்டு, பிரசங்கங்கள் கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம முழு இருதயத்தோடும் கீழ்ப்படுகின்ற அந்த புத்தி இன்னும் சரியாய் வரலைங்க. ஆதி முதல் அவன் அப்படி செய்து வருகிறான். நான் வானத்திற்கு ஏறுவேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, நான் தேவனுக்கு சமமாவேன் என்றான். கீழ்ப்படியாமை பெருமைக்குள் வழி நடத்திவிடும். கீழ்ப்படியாமையும் பெருமையும் இரட்டை பிள்ளைகள். கீழ்ப்படியாதவன் பெருமைக்காரனாக இருப்பான், பெருமைக்காரன் கீழ்ப்படியவே மாட்டான். ஆகவே நான் தேவனுக்கு சமம் என்று சொன்ன உடனே விடிவெள்ளி நட்சத்திரமாக சென்ற அந்த தூதனை தேவன் தமது அக்கினிமயமான கண்களினாலே உற்று கோபமாய் பார்த்தார். அந்த கோபத்தின் உக்கிரம் அவனை எரித்து அவன் கீழே தள்ளப்பட்டான். இருளின் மகன் என்று அவனுக்கு இன்னொரு பெயர். அந்தகாரத்தின் லோகாதிபதி என்பது இன்னொரு பெயர். பிசாசுக்கு நிறைய பேர் இருக்குது. சாத்தான், பேயி, பிசாசு, காத்து, கருப்பு, பொய்ய, பழைய பாம்பு, அந்தகாரத்தின் லோகாதிபதி, உலகத்தான், 10-14 பேர் இருக்குது. சில பேர் நிறைய வச்சிருக்கோம். இந்த பிசாசு என்பவன் ஆதியிலே தூதனாயிருந்தவன். நாம கூட பாருங்க, ஆதியிலே தேவசாயில தான் படைக்கப்பட்டோம். தேவ மகிமையோடு உலகத்துல வந்தோம். முதல் மனிதனை கர்த்தர் தமது சாயலாகவே படைத்து அவனுக்குள் தமது சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக வைத்தார். ஆனால் பிசாசு இவன் தள்ளப்பட்ட நிலையிலே இருளின் மகனாக பூமியை நிரப்பி விட்டபடியினால் பூமியில் மேலே இருந்தது.
இருண்டு கிடந்தது. தான் தள்ளப்பட்ட கோபத்திலே காப்பாற்ற வேண்டிய பூமியை நாசம் பண்ணினான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போய்விட்டது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? கடைசி நாளில் நியாயத்தீர்ப்புக்காக கீழ்ப்படியாமையின் இந்த தூதனை அவனுடைய கூட்டத்தாரையும் சங்கிலியினால் கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்தார் என்று யூதா 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பூமியை பார்த்தார், அது இருளா இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தில் இருந்த அலங்கோலத்தை பார்த்தார், அவர்களை மீண்டும் உருவாக்கினார். கர்த்தர் எப்பொழுதுமே சிருஷ்டித்து உருவாக்குகிறவர். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொள்கிறார். தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். யாக்கோபை சிருஷ்டித்து இஸ்ரவேலாக உருவாக்கினார். பூமியை சிருஷ்டித்து மீண்டும் அதை உருவாக்கினார். வேறொரு பூமியை உண்டாக்கவில்லை. இந்த கெட்டுப்போன பூமியை மீண்டும் உருவாக்கினார். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபாய் இருந்தான், உருவாக்கப்பட்ட போது இஸ்ரவேலாய் மாறினான். நாம் பாவத்திலே பிறந்தோம், உருக்குலைந்து கிடந்தோம். நம்மை உருவாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த அலங்கோலமான பூமியை மீண்டும் உருவாக்கி இந்த பூமியை பண்படுத்தவும் காப்பாற்றவும் தேவனாகிய கர்த்தர் யோசித்தார். தூதனை உண்டாக்கினோம், அவன் பிசாசாய் போய்விட்டான். இன்னொரு தூதனை உண்டாக்கினால் அவனும் பிசாசு நம்பர் 2ஆக மாறிவிடுவான். ஆகவே இவன் சரியில்லைன்னு சொல்லி தம்முடைய சாயலிலே தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாக மாற்றி அவனுக்கு ஏதேன் என்னும் தோட்டத்திலே ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. எதற்கு கிழக்கே? ஆங்கில வேதாகம் சற்று விரிவாய் சொல்லுது. He planted a garden eastward in Eden. ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு பகுதியிலே வேறொரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே இந்த மனிதனை வைத்தார். அந்த தோட்டத்துக்கு நீர் பாயும்படி 5 விதமான நதிகளை உண்டாக்கினார். அந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் வைத்தார். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே அழைத்துக் கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். மனுஷி உண்டாக்கப்பட்ட பிற்பாடு தேவ கட்டளை கொடுக்கப்படவில்லை. மனிதன் உண்டாக்கப்பட்ட பொழுதுதான் இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. மனுஷிக்கு அது தெரியாது. சொல்லியிருப்பா, சும்மா சொல்லியிருப்பா சாப்பிடாதமா. ஏன்னா இவனுக்கு ரொம்ப ஆசை, இதை சாப்பிடாதேன்னு சொல்லிட்டார். பாருங்க, நீங்க வீட்டில் பாருங்களேன், கொஞ்சம் ஸ்வீட்ஸ் டப்பால போட்டு பிள்ளைய கூப்பிட்டு நான் போன உடனே இதை திறக்காதேன்னு சொல்லி பாருங்க, முதல்ல திறக்கும். எதை வேண்டான்னு சொல்றோமோ அதை செய்யறதுல பாவி மனுஷனுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே துப்பாதீர் அப்படின்னு எழுதி வச்சா அந்நேரம் தான் வாயில வச்சு ஊறும் அவனுக்கு. டபுள்ஸ் போகாதீங்க அப்படின்னு சட்டம் இருந்தது. சைக்கிள்ல டபுள்ஸ் போனா போலீஸ்காரங்க பிடிச்சிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் போலீஸ்காரங்க டபுள்ஸ் கேஸ் தான் டைரியில 5 கேஸ் ஒரு மாசத்துக்கு பிடிக்கணும்னா 5 டபுள்ஸ் கேஸ் எழுதி வச்சாங்க. எம்ஜிஆர் முதல்வரா வரும்போது பார்த்தா இந்த போலீஸ்காரங்க எப்ப பார்த்தாலும் டபுள்ஸ் கேஸே புக் பண்றாங்கன்னு சொல்லி டபுள்ஸ் போலான்ட்டு உடனே ட்ரிபிள்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆவி. எந்த சட்டம் போட்டாலும் நான் மீறுவேன். ஆதாமின் மீறுதல் என்று வேதம் சொல்கிறது. ஆதாமின் மீறுதல். இந்த வேதத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு சட்டங்களை கொடுத்தார், மனுஷியை உண்டாக்கினார். அப்பா 2 பேரும் சேர்ந்து பல்கி பெருகி பூமி நிரப்புங்க,
இவன் அந்த பழத்தையே பார்த்துட்டு இருந்தான். அவன் சொல்லிட்டார், நீ சாப்பிட்ட செத்துருவேன்னு. அதனால இவன் நம்ம ஏன் சாகணும், இவளை வேணா விட்டு பார்ப்போம் என்று அவள் பறிக்கும்போது சும்மா தான் இருந்தான். பக்கத்தில் தான் இருக்கான். அவள் பறிக்கும்போது சும்மா இருந்தான். சொல்லியிருக்கனால அதை புசிக்கக்கூடாது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லல அவன். காரணம், அவள் கொஞ்சம் கடிச்சா செத்துருவா, அப்போ நம்ம சாப்பிட வேண்டாம். அவள் கடிச்சு உயிரோடு இருந்தால் நம்மளும் சாப்பிடலாம். அவனுடைய பிளான் அது. அவள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். தான் புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள். வேண்டான்னு சொன்னானா? பறிக்காதுன்னு சொன்னாரா? இல்லை. பவுல் எழுதும் பொழுதெல்லாம் சொல்லுகிறார், ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய், ஆதாமின் கீழ்ப்படியாமை, ஒரு மனிதன் செய்த பாவம், ஒருவனுடைய மீறுதல், ஒருவனுடைய கீழ்ப்படியாமை, ஒருத்தி என்ற பெயரே வரலைங்க. முத்தி முதல் கொடிக்கு மோக கொடி விடர்ந்து அத்தி பழுத்ததென்று உந்தி பெற அப்பழம் உண்ணாதே உந்தி பெற என்பது சைவ சித்தாந்தம். முத்தி என்ற இறைவனுடைய ஏற்படுத்தின முதல் கொடியாகிய மனிதனை சுற்றி மோகம் என்ற கொடி படர்ந்தது எதனாலே? பழத்தை புசித்ததினாலே. இந்த பழத்தினாலே வந்த பாவம், பழத்தினால் ஏற்பட்ட ஒரு சாபம் ஆதாமையும் அவனுடைய மனைவியும் நன்றாக பிடித்துக் கொண்டது. ஆண்டவர் வந்தாரு. தினம் சாயங்காலம் பேசுவாங்களே, எங்க ஆதாமே ஒழிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சது பாருங்க. முத தையல் வகுப்பு நடக்குதாங்க. இந்த இலையை தூக்கு, அந்த இலையை வெய்ய, நடுவில் குச்சியை ஓட்டு. வேக வேகமா டெய்லரிங் வேலை நடந்து காஞ்சி போன இலையெல்லாம் தச்சு மாட்டிக்கிட்டு குடிஞ்சாட்டன்னு பின்னால போயிடுது. பிரயாசம், மனித பிரயாசம். தங்கள் பாவத்தை மூடிக்கொள்ள மனித பிரயாசங்கள் நிறைய இருக்குது. எல்லாம் ஓட்டையும் உடச்சலும். நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? உடனே அவன் சொன்னான், நான் இல்லாண்டவரை, நீர் உண்டாக்கின இந்த பொம்பளை தான் எனக்கு எடுத்துட்டான். நீர் உண்டாக்கின பொம்பளை தனக்கு மனைவியை காண்பித்த போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு போச்சுடா. இவளாலதான் எல்லாம் வந்துச்சு. சில வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? கஷ்டம் வரும்போது எல்லா பழியும் புருஷன் தூக்கி பொம்பளை மேல போட்டு, உன்னாலதான் எல்லாம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால பார்த்திருப்பான், நரசிச்சிருப்பான், எவ்வளவு சீர்சனத்தி எல்லாம் வருது. அங்க பாட்டு, இங்க டௌரி தூக்கி கொடுப்பாங்க, அங்க எண்ணுவாங்க, இங்க பாடுவாங்க. எண்ணின காரியம் யாவும் முடிக்க. வேத புஸ்தகத்துல கல்யாணத்துல கணவன் மனைவிக்கு கொடுக்கறதா, மனைவி கணவனுக்கு கொடுக்கறதான்னு படிச்சுப்பாரு. பெண் கொள்ளுதல்னு பேர் இருக்கு. பெண்ணை பெற்ற அம்மாவுக்கும் கொடுக்கணும், பெண்ணோடு பிறந்த சகோதரனுக்கும் கொடுக்கணும், பெண்ணுக்கும் உடைமைகளை கொடுக்கும். பொண்ணு வெளி எல்லாம் கொடுத்து பெண்ணை கூட்டிட்டு வரும். தலைகீழ மாறி போச்சு வரும். பெண்ணுகிட்ட இருந்து எவ்வளவு உருவலாம். பெண்ணோட அண்ணன் என்ன போடுவார், பெண்ணோட அம்மா எவ்வளவு கொடுப்பா, எத்தனை கிடைக்கும். தலைகீழ மாத்திட்டோம். சும்மா வரலைங்க. குடும்ப பிரச்சனை, கோவம், சண்டை வரும் வீட்டுல. மனைவி சொல்லுவா, நான் சும்மாவா வந்தேன், வாய் முடிட்டிரும், நான் கொண்டாந்த காசுல இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு பெரிய ஆளாயிட்டு இன்னும் பெரிய பேசுறீங்க, நான் சும்மாவா வந்தேன். அப்படியே கை கட்டி வாய் மூடி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எல்லாம் இருக்குதுங்க, நிறைய. பிசாசனுடைய தந்திரம் நிறைய இருக்கு. ஒரு அமைதியான குடும்பம் வேணும்னு சொன்னா வேத வசனத்தை அடிப்படை நமக்கு தேவை. பிசாசு சொல்றார், நீர் கொடுத்த, நீர் உண்டாக்கின இந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். ஸ்திரியை பார்த்தார், ஏமா சாப்பிட்டேன்னு கேட்டார். அவளும் வரல நெட்டினா. இதுக்கு பேர ஆள் காட்டி வரலங்க. அவ ஆதான் இப்போ ஏவாளை காமிச்சான், ஏவாள் சர்ப்பத்தை காமிச்சான். நல்ல வழிக்கு சர்ப்பத்தை கத்தர் கேட்கல. அப்ப சொன்னாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். கொஞ்சம் கவனிங்க. ஸ்திரீனுடைய வித்து, அவள் மனுஷி, அவளுக்கு வித்து உண்டு. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் வித்து உண்டு. அதனால்தான் பல்கி பெருகி பூமி நிரப்பும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் தள்ளப்பட்ட
சாத்தான் தூதன். அவனுக்கு நம்மை போல மாம்சம் கிடையாது, நமக்கு என்ற உடல் உறுப்புகள் கிடையாது, ஆவியா இருக்கக்கூடியவன். அவனுக்கு எப்படி வித்து இருக்கும்? ஒரு ஆவிக்கு வித்து இருக்க முடியாது. ஏஞ்சல் இஸ் a common gender. தூதன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அவனுக்கு நம்மை போல மாம்சம் கிடையாது, மாம்ச உறுப்புகளும் கிடையாது, ஜனன உறுப்புகளும் கிடையாது. அப்படி இருக்க அந்த தூதனுக்கு எப்படி வித்து உண்டாகும்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்ன மாத்திரத்திலே பிசாசு தன் தலையை பத்திரமாக பிடித்துக் கொண்டார். எந்த வித்து என் தலையை நசுக்கும்? இவர்களுக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை என் தலையை நசுக்குவானே. ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், காயின் ஆபேல் என்று. பிசாசு 2 பேர்ல யாரு தேவனுடைய வித்து? இந்த 2 பேர்ல யார் என் தலையை நசுக்குவாங்க அப்படின்னு அவன் காத்து கொண்டே இருக்கிறார். 2 பேரும் ஒரு நாள் காணிக்கை கொண்டு வந்தாங்க கர்த்தருக்கு. சர்வாங்க தகன பலிக்கு அடையாளமாக, ஏனென்றால் ஆதாம் நிச்சயமா ஆதாம் ஏவாளும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு பைபிள் கதைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் இல்லையா? அது போல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நாங்க செஞ்சோம், உங்க அம்மாவை பறிக்கும் போது நான் தான் சொல்லாம விட்டுட்டேன், அவ பறிச்சு சாப்பிட்டா, நானும் சாப்பிட்டேன். கேட்டிருப்பான், ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடணும்? என்னடா பண்றது, நாங்க நல்லா தான் ஃப்ரீயா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நாங்க செஞ்ச ஒரு தப்பு இப்படி ஆயிப்போச்சுப்பா. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு மிருகத்தை கொண்டு ரத்தத்தை சிந்த விட்டு அந்த தோலை உரிச்சு எங்களுக்கு ஆடையை கொடுத்து நிர்வாணத்தை மூடி எங்களை வாழ வச்சிருக்கிறாரு. நாங்க அவரை அவ்வளவு முன்ன மாதிரி நெருக்கமா இல்லாட்டாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருப்பார். கர்த்தருக்கு இந்த சர்வாங்க தகனபலி பிடிக்கும் என்பதை ஆபேல் அறிந்து கொண்டபடியினால் அவன் தன் மந்தியில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்தினார். கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். காயின் தன் விளைச்சலின் முதற் பலனை கொண்டு வந்தான், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? முதற் பலன் தானே கொண்டு வந்தான். காயினுடைய பலன் அவனுடைய பிரயாசத்தில் வந்தது. இன்னைக்கு நம்மில் அநேகர் சம்பாத்தியத்தில் கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை தாராளமா கொடுப்போம். உங்களை கொடுத்திருக்கீங்களா? உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? கோயில் கட்டுறீங்களா? நம்ம பேர்ல ஒரு 50,000 எழுதிக்கங்க. கன்வென்ஷனா ஒரு 5,000, ஒரு 200, ஒரு 1000. எனக்கு மிகுதியாக சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. அந்த திறமையின் ஒரு பகுதியை நான் கர்த்தருக்கு கொடுத்து விட்டு பெருமை பாராட்டிக் கொள்ளலாம். என்னை நான் கொடுத்திருக்கிறேன். பவுல் சொல்கிறார், உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் என்று சொன்னார். நான் என்னை அர்ப்பணிப்பதற்கு பதிலாக என்னுடைய திறமையை அர்ப்பணித்தால் அது கர்த்தருக்கு பிடிக்காது. அவர் கேட்பது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் என்னிலே அன்பு கூறு. நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது இல்லை. இந்தாங்க கொஞ்சம் வாங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். சில நேரம் சில ஏழை பிரசிமார்கள் வருவாங்க சில வீடுகளுக்கு, ஜபம் பண்றேன், அவங்களுக்கு இல்லை, ஏதோ இந்தாங்க வாங்கிட்டு போங்க, ஜபமும் ஒண்ணு வேணாம். சிலர் தங்களுடைய மிகுதியை கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறார்கள், தங்களில் உள்ள சிலதை கொடுக்க விரும்புகிறார்கள், தன்னை அர்ப்பணிக்க முடியவில்லை. 2 பேர் தேவாலயத்துக்குள்ளே போனார்கள். ஒருவன் உள்ளே சென்றான், ஒருவன் வாசலில் நின்றான். நமக்கு தெரியும். உள்ளே சென்றவன் தாரை ஊதுவித்தான், தப்பட்டை அடித்தான். அவர் சொல்லுகிறார், நான் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன், 10 கற்பனைகளை நான் மனப்பாடம் செய்து ஒப்பிக்க எனக்கு தெரியும், தசமபாக காணிக்கையை நான் செலுத்துகிறேன், அதோடு இருக்கிறானே அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொன்னான். இந்த ஆயக்காரனோ வானத்தை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தலையை தாழ்த்தி மார்பில் அடித்துக் கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இயேசு சொன்னார் சீஷரை பார்த்து, அவன் அல்ல இவனே என்று சொன்னார். அவன் அல்ல இவனே. யாரை அவன் என்று சொல்லுவோம், யாரை இவன் என்று சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கிறவனை அவன் என்றும் அருகில் இருக்கிறவனை இவன் என்றும் சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே பாவி நிற்கிறார்.
தன்னை அர்ப்பணித்தவன் இயேசுவின் பக்கத்தில் இருக்கிறான். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை அழுது ஒப்பு கொடுத்தானே, தேவனை பார்க்கவும் துணிவு பெறாதபடி தன்னை தாழ்த்தினானே, அவன் தாங்க கர்த்தருக்கு வேணும். காணிக்கைகளை கொடுக்கிறவங்களுக்கு இல்லை. நிறைய காணிக்கை கொடுத்தா அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், அதை கொண்டாந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். சில பேர் இன்னொரு எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்கிறார், அதனால நீ ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்க வீட்டில் வந்து ஊழியக்காரர் சாப்பிட்டா உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருமா? ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நிறவு போறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. இன்னொருவோடு நான் ரொம்ப தொடர்பு வைத்திருக்கிறேன். நான் ஒரு டைரக்டா போன்ல பேசுவேன். நீங்க அதனால ரட்சிக்கப்பட முடியுமா? உங்களுடைய சிறப்பின் மிகுதியினாலே சிலரை நீங்கள் உங்கள் பக்கமாக வைத்துக் கொள்ள முடியும். இயேசு கிட்ட நடக்காதுங்க. நிக்கதேமு வந்தாரு, யூதர்கள ஞானி, போதகரே நான் உங்களோட வயசானவன், ஆனாலும் உம்மை மாதிரி பேசின ஆளை நான் இதுவரைக்கும் பார்க்கல, என்ன மாதிரி பேசுறீங்க என்று புகழ்ந்தார். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வாங்க நிக்கதேமுவே, உங்க மாதிரி ஒரு 15 ஆள் எனக்கு அவசியம் தேவை, போய் என்னை பத்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் சொன்னாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் ஜாக்கிரதைன, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமா சொன்னார். நிக்கதேமு ஆடி போயிருப்பார். இன்னைக்கு அநேக மக்கள் புகழ்கிறார்கள். அந்த புகழ்ச்சி தேவனால் உண்டானது அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. வார வார சபையில் இதை கேட்கிறோம். ஆராதனை வேளையிலே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே உடைந்ததும் நறுங்குடதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று மனப்பாடமாக கிறிஸ்தவர்களுக்கு தெரியுங்க. ஆனா ஒரு தரமாகிலும் நொறுக்கப்பட்டிருக்கிறோமா? உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? மீண்டும் வணையப்பட்டிருக்கிறோமா? அது கர்த்தரின் கரத்திலே ஒரு கிரியையா இருக்கிறோமா? இல்லையே. காயினுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் முகநாடி வேறுபட்டது. பிசாசு பார்த்தான், லபக்கனை வந்தாடா நம்பாளுன்னு பிடிச்சிட்டான். முகநாடி வேறுபட்டுச்சுன்னா அவன் பிசாசுக்கு சொந்தமானவன். சிலரை பார்த்த உடனே சிலருக்கு அப்படி மூஞ்சி திரும்பும். பார்த்திருக்கீங்களா? இவங்கெல்லாம் பிசாசு கட்சி. பார்த்த உடனே ஒரு முகமலர்ச்சி வராது, ஒரு அன்பு வராது. சில பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த முகநாடி சீக்கிரம் வேறுபடுது. காரணம், அவங்களுக்குள்ள எரிச்சல், பொறாம, பிசாசு குணம் அத்தனை இருக்கு, உள்ள ஸ்டாக் இருக்கு. அது எப்படியே வந்துடுது, உதடு நெளிஞ்சிடும், வாய் கிழிஞ்சிடும், ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் இதனாலே அறியப்படும் என்று யோவான் நிருபத்தில் எழுதுகிறார். இதனாலே பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் அறியப்படும். எதினாலே? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க கிறிஸ்தவங்கள்ல பிசாசு பிள்ளைங்க. எழுதி வச்சுக்கோ. ஆலயத்துக்கு ஒழுங்கா போறங்க, ரொம்ப நல்லது. பிசாசு அதெல்லாம் அனுமதிப்பான். கோயிலுக்கு போ, ஒழுங்கா போ, பாட்டு படி, ஜெபம் பண்ணு, வேதவாசி, பிரசங்கத்துக்கு போயிட்டு வா, அது நல்லது. ஆனா அவருக்கு கீழ்ப்படிஞ்சிடாத, எனக்கு கீழ்ப்படிஞ்சிரு. நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம் தெரியுமா? கர்த்தர் ஏவாளுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கோட்டு தச்சு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. He made them coats out of animal skin என்று வாசிக்கிறோம். ஒரு தோல் ஆடை அவர்களுக்கு செய்து கொடுத்தார். அதாவது உடம்புல இருக்கிற சில அவயவங்கள்லாம் மறைக்கப்பட வேண்டியவை, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோட்டு கழுத்திலிருந்து கால் வரைக்கும் நீளமா போட்டு விட்டார். பிசாசு என்ன தெரியுமா சொன்னான்? என்னங்க இவ்வளவு திக்கா போட்டிருக்கிறீங்களா துணி, காத்து போக வேண்டாமா? உள்ள முதுகுல ஒரு ஜன்னல் வைங்க, ஒரு கதவு ஒண்ணு வைங்க, கொஞ்சம் வளைச்சி வெட்டி விடுங்க. என்னங்க இடுப்பெல்லாம் அப்படியே என்ன மாதிரி வேர்ல வெந்து போகுது, கொஞ்சம் ஓப்பனா திறந்து விடுங்க. நம்ம யார் சொல்லபடி செய்யறோம்? உங்களுக்கே தெரியும். ஆண்டவர் மறைக்க சொல்லுகிறார், பிசாசு திறந்து காட்ட சொல்லுகிறான். அது இன்றைக்கு கலாச்சாரம், இன்னைக்கு அப்படிதான், நாகரிகம் அப்படிதான். அதுக்கு நம்ம பலவிதமான இடைக்கட்டு கட்டி கொள்ளுகிறோம். இதெல்லாம் ஒன்றும் கவனிக்க கூடாதுங்க சொல்றோம்.
அப்ப தேவன் சொல்லுகிறதை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுடைய முகநாடி வேறுபட்டு போகுது. அவனுடைய முகநாடி வேறுபட காரணம் என்ன? அவன் பலியை ஏற்றுக்கொண்டாரே, என்னதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஐயா, அவன் செய்ததை நீங்க செய்யலையே, அவன் செய்தது நீங்க செய்யவில்லையே. அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு பிரியமான பலியை கொடுத்தான். இவன் தனக்கு பிரியமான பலியை கொடுத்து பெருமைப்படலாம் என்று நினைத்தான். அவன் முகநாடி வேறுபட்டது, பிசாசின் மகனாக மாறினான். ஆகவே 2 பிள்ளைகள ஒரு பிள்ளைய பிசாசு பிடிச்சு தேவனுடைய வித்தாகிய ஆபேலை கொண்டு விட்டான். மனுஷியின் வித்து, ஸ்திரீயின் வித்து, இந்த இருவரில் ஒருவனை தன்னுடைய வித்தாக மாற்றினான். 2 பேருமே, அதாவது தேவனாகிய கர்த்தரும் பிசாசும் மனிதர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. மனிதன், man is the master mind of God. மனிதன் தான் எல்லாத்துக்கும் தேவை. ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஆரம்பிச்சா நீங்க சொல்லுவீங்க. இயேசு சொன்னாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அப்படியே திருப்பி போடுங்களேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால அல்லாமல் உங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. முடியாதுங்க. மனிதன் இல்லாமல் தேவன் கிரியை செய்ய முடியாது. மனிதனை உண்டாக்கின நோக்கமே தனது கிரியை உலகத்தில் நிறைவேற வேண்டும். தனது திட்டம், தனது சித்தம் பூமியில நிறைவேறதற்கு தேவன் தமது சாயலாக தமது ஆவியை கொண்டு ஒரு ஜீவாத்மாவை உண்டாக்கின நோக்கமே மனிதன் தான் அவருடைய ஆப்ஜெக்ட். மனிதனை கொண்டுதான் செய்வார். 2 உதாரணம் சொல்றேன். 5000 பேருக்கு அதிகமான மக்கள் மலையில கூட்டிட்டாங்க. ஆண்டவர் சீசனை பார்த்து சொன்னார், இவங்க எல்லாம் பசியா இருக்கிறாங்க, 3 நாள் சாப்பிடல, ஆகாரம் கொடுங்க. அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு, நம்ம காணிக்கப்படும் போது உள்ள வச்சு எண்ணி பார்க்கிறோம் இல்லையா, நீ தடவி பார்த்து எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ள வச்சே 1 2 3 5 10 8 19 20. ஆண்டவரே, 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவங்களுக்கெல்லாம் காணாது. அதனால எல்லாரையும் அவரவர்கள் வீட்டுக்கு போகும்படி நீர் சொல்லும். காரணம் என்ன? எல்லாம் போயிட்டா நமக்கு காணும். அவனுடைய ஐடியா வேற. 200 பணத்துக்கு நம்ம 2 3 நாள் சாப்பிடலாமே, இது திரும்பி போயிடுமே, நீங்களே கொடுங்க. நடா பண்றது பெரிய ரோதனையா இருக்குது. சுத்தி சுத்தி வந்தான். அந்தரையா ஒரு பக்கம், பிலிப்பு ஒரு பக்கம் வந்தான். கடைசியில் ஒரு சின்ன பையன் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் பின்னால் ஒரு கூடை வேற வச்சுக்கிட்டு இருந்தான். கூடை பக்கத்தில் போய் மோந்து பார்த்தா மீன் வாசம், அப்பம் வாசம் அடிக்குது. ஏய் தம்பி, யாரு நீ? மாமா, நான் இந்த ஊர் மாமா. எங்கடா வந்த? இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த மாமா. பார்த்துட்டியா? எங்க மாமா முடியுது? தடிதடியான ஆளுங்க முன்னால் நின்று இடமே விட மாட்டேன்றாங்க மாமா. நான் யார் தெரியுமாடா? தெரியாது மாமா. ஏய், நான் இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்ல ஒருத்தன்டா. அப்படியா மாமா? மாமா கொஞ்சம் உதவி செய்யுங்க மாமா, இயேசுவா காட்டுங்க மாமா. காட்டுறது என்னடா, தொட்டு கூட பார்க்க வைக்க என்னால முடியும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு கேட்டுறாதீங்க. நான் பைபிள் படிக்கும் போது இப்படி ரசிப்பேன். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை கையில் இருக்கிற ஒரு தின்பண்டத்தை அவ்வளவு லேசில வாங்க முடியாது. உங்க வீட்டு பிள்ளைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு கேட்டு பாருங்க, என்னதுன்னு பின்னால வைக்கும். இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட தின்பண்டத்தை வாங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், தரதுக்கு மனசே வராது. அப்போ அந்திரையா எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் டிராமா போட்டு அந்த பையன் கூடைய வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாராம். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து அவர் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு மேலான ஜனங்களுக்கு போஷிக்க கொடுத்தாராம். ஏன் வானத்தை பார்த்து அப்பமும் மீனும் விளக்கடவுன்னு சொன்னா உடனே கொட்டு கொட்டுன்னு மழை மாதிரி பெஞ்சிருக்கும். அவரால் முடியும், அவரால் முடியும். அவர் சர்வவல்லமையுள்ள கர்த்தர். ஆனால் ஒரு சின்ன பையனுடைய உதவி கூட தனக்கு தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு சிறுவனுடைய உதவி இல்லாமல் அவர் போஷிக்க முடியாதுங்க. அவர் முடியும் அவருக்கு. ஆனா மனிதனே, எனக்கு கொஞ்சம் கை கொடுப்பா, உன்னாலே இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதன் மீது வைத்த நம்பிக்கையும் பாசமும் எத்தனை அதிகம் ஆண்டவருக்கு. இன்னொன்னு சொல்றேன், லாசர் செத்து 4 நாள் ஆச்சு. அவனை உயிரோடு எழுப்பும்படியாக தேவன் வந்திருக்கிறார். இயேசு கல்லறைக்கு முன்னால வந்துட்டார். மாத்தாளும் மரியாளும் அங்க நிற்கிறாங்க. அவங்க அழுகிறத பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார். உன் சகோதரன் எழுந்திருப்பான் என்று ஏற்கனவே மாத்தாளுக்கு சொல்லிட்டார். அவன் என்னமோ பிலாசபி படிச்ச மாதிரி எல்லாரும் எந்திரிக்கும் போது அவனும் எந்திரிப்பான் நான் படிச்சிருக்கேன் போயிட்டான். இங்க வந்து நிற்கிறார். கல்லறையின் கல் வைக்கப்பட்டிருக்குது. இந்த கல்லை நீங்கள் உருட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடல் அலையை பார்த்து அமைதியாயிரு என்று சொன்னார், அது அடங்கி விட்டது. காற்றை பார்த்து இறையாத என்று சொன்னார், அது அமைதலாய் விட்டது. காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய வல்லமை பெற்ற தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த கல்லை பார்த்து கல்லே உருண்டு ஓடு என்று சொன்னார், அவர் சொல் ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆனால் மனிதனே, எனக்கு கொஞ்சம் கை கொடு, உன்னாலே இல்லாமல் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், எனக்கு நீ கொஞ்சம் உதவி செய், இந்த கல்லை புரட்டுங்க, நீங்க கல்லை புரட்டுங்க, நான் ஜீவனை தருகிறேன் என்று சொன்னார். சில பேருக்கு இந்த கல்லை புரட்டுற காரியம் கஷ்டம். மார்த்தா மாதிரி நாருமே மனதை திறந்து பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க. நாருமே நான் இந்த ஊர்ல என்ன மாதிரி பேர் வாங்கியிருக்கேன், இப்ப போய் நான் பாவின்னு சொன்னேன், பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? என் பிரஸ்டி, என் மதிப்பு மரியாதை என்ன ஆகிறது? மரியாதை அப்படி இல்லை. நாற்றம் அடித்தாலும் பரவாயில்லை, கல் புரட்டப்பட வேண்டும். அந்த கல்லை புரட்டினால் அவர் ஜீவனை கொடுக்கிறார். மனம் திரும்புதல் என்பது அதுதான். கல் புரட்டப்பட வேண்டும். கல்லான இருதயம் புரட்டப்பட்டால் நான் உனக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லவில்லையா? தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய ஒரு திட்டத்தை தன் திட்டத்திலே மனிதனை மையமாக வைத்திருக்கிறார். அந்த மனிதனை பிசாசு வஞ்சித்து தன் திட்டத்தை நிறைவேற்ற அவனை உருவாக்குகிறான். நான் முதல்ல சொன்னேன், பிசாசு தூதன், அவன் முத்திர மோதிரம், ஞானத்தால் இருந்தவன், பூர்ண அழகுள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விடிவெளி நட்சத்திரம், அவன் 5 பேர் பிசாசுக்கு இருக்கு. அவன் கையில தேவன் மேளத்தையும் நாதஸ்வரத்தையும் கொடுத்தார். அவன் தான் சபிக்கப்பட்ட சாத்தானாக தள்ளப்பட்டிருக்கிறான். நான் தேவனுக்கு சமமாக வேண்டும் என்று விரும்பினவன் மனிதனை கொண்டு தன்னை தேவன் என்று இன்றைக்கும் காண்பித்து வருகிறான். நல்லா யோசித்து பாருங்க மனிதனே. அந்த காலத்துல நான் மேளம் வாசித்து நாதஸ்வரம் ஊதி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தேன். நான் இப்போ தேவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எனக்கு நாதஸ்வரம் ஊதி மேளம் அடிக்கிறியான்னு அடிக்கிறான் மனுஷன். இப்போ பார்த்துருக்கீங்களா? நல்ல நாதஸ்வரம் ஊதி மேளம் அடிக்கிறான். மனிதனே, அன்றைக்கு கர்த்தரனை அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதரா வச்சிருந்தாருப்பா, இந்த அபிஷேகம் இல்லை, இப்போ நீ கொஞ்சம் அபிஷேகம் பண்றியான்னு. மனுஷன் அபிஷேகம் பண்றாங்க, இப்போ கடவுளுக்கு அபிஷேகம் பண்றான். மனிதனே, கர்த்தர் என்னை பொன்னினாலும் ரத்தத கற்களினாலும் சிங்காரித்திருந்தார். இப்ப இல்லப்பா, கருத்து போயிட்டேன், கொஞ்சம் சிங்காரிச்சு விடுறியா? இன்னைக்கு பாருங்க, சாமிக்கு மோதிரம், மூக்குத்தி, கொலுசு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ற. பிசாசு எவ்விதமாக மனிதனை வஞ்சித்து தன்னை வணங்கும்படியாக மாற்றி வைத்திருக்கிறது. மக்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டபடியினாலே தேவனை நோக்குவதற்கு பதிலாக சாத்தானை நோக்கிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தான். கர்த்தர் அவனை ஆட்டு மந்தையிலிருந்து அரசனாக உயர்த்தினார். பிசாசு வந்தான், ஏன்பா மேலேயே பார்க்கிறேன், கொஞ்சம் கீழே பாரு, அங்க பாரு, ஒரு ஜன்னல் திறந்திருக்கு பாரு, அதை வழியே பாரு. மேல பார்த்து கொண்டே இருந்தால் கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். நீ என்றைக்கு உன் கண் பார்வையை தேவனை விட்டு அகற்றி மற்ற இடங்களில் வைக்கிறாயோ அப்பொழுது பாவத்தில் விழுகிறாய். எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆகாமிய கூடாரங்களில் வசிப்பதை பார்க்கணும், கர்த்தருடைய வாசற்படியிலே காத்து கிடப்பது நல்லது. மனிதன் பாவம் செய்வதற்கு மூல காரணம் அவன் தேவனை தேடிக்கொண்டே பிசாசின் பின்னாலே போய்கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவங்க தாங்க, பரம்பரை கிறிஸ்தவங்க, ஆனா ரட்சிப்படல. பாருங்க, இன்னும் ரட்சிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, சரியான கீழ்ப்படுதல் இல்லை. ஆனா காலகாலமா கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறோம். பேர் கேட்டீங்கன்னா நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் இருக்கிற பேர்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. சங்கரதிர்ச்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க அப்பா பேரை வைக்கணும் மனைவி சொல்லுவா. உடனே சொல்லுவாரு, இத பாரு, எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். சண்டை, எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். 2 பேரும் சொல்லுவாங்க. முன்னாள் வீட்டுக்காரர், என்னங்க காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க, பிள்ளை பிறந்திருக்குது, எங்க அப்பா பேரை வைக்க சொல்றேன், இவன் தன் அப்பா பேர் வைக்க சொல்ற, ஒரே பிரச்சனைங்க, நீங்க ஒரு ஏதாவது சமாதானம் பண்ணி விடுங்க. அவர் கேட்டார், அப்படியா, உங்க அப்பா பேர் என்ன? தானியேல்.
மனைவி பார்த்து கேட்டார், உங்க அப்பா பேர் என்னம்மா? சாலமோன். சரிங்க, தானியேல் சாலமோன் சாமுவேல்னு வச்சிருங்க. ஐயா, தானியேல் எங்க அப்பா பேரு, சாலமோன் அவங்க அப்பா பேரு, இது சாமுவேல் இதுக்கு வச்சு அது எங்க அப்பா பேரு. பேர் வைக்கிறதுல சண்டை. பைபிள் பேர்ல தேடி பிடிச்சி யாரும் வைக்காத பேரு. சில வருடங்களுக்கு முன்னால இங்க வந்திருந்தேன் நான் நாசரத்துக்கு. ஒரு வீட்டில் ஒரு நல்ல சகோதரி, அவங்க ரொம்ப அன்பானவங்க. அவங்க மகனுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு விலங்கல். அது எங்க இருந்து இந்த பேரை பிடிச்சிங்க? பைபிள்ல தான் இருக்குதுன்னாங்க. எங்க எங்கன்னு பார்த்தா கடைசியில இந்த சங்கீதத்துல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்கும் பாருங்க, அதுல ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏமா அதுன்னா யாருமே இந்த பேர் வச்சிருக்க மாட்டாங்க, அதான் நான் வச்சிருக்கேன். என்ன ஆர்வம் தெரியுமா? யாருமே வைக்காத பேர் நான் வச்சிருக்கேன், அதுவும் பைபிள்ல இருக்கிறதா வச்சிருக்கேன். இப்ப பேரு பெருசு இல்லைங்க, வாழ்க்கை அதை விட பெருசு. பிசாசு வஞ்சிக்கிற சாத்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருக்கிறான். அதே போல தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் பிசாசின் ஆளுகைக்குள் அகப்பட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு பிறந்த ஒரு மனிதனை தான் பிடித்து அவனை தன் வித்தாக மாற்றி தேவனுடைய வித்தாகிய ஆபேலை அழித்து போட்டான். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷங்க, அவன் வித்தை அழித்து விட்டோம், இனி என் தலை தப்பிச்சது. ஆனால் கர்த்தர் சும்மா இருக்கவில்லை, அவர் திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். கர்த்தர் சொன்ன எல்லாம் நிறைவேற்றி கொண்டுதான் வருது. ஆபிரகாமை கர்த்தர் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் இருந்து தெரிந்து கொண்டார். அவனை பெயர் சொல்லி அழைத்து, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ. அவன் பரிபூரணமாய் கீழ்ப்படிந்து போனான். வயது சென்ற காலத்தில் தன் சரீரம் செத்து போன நிலைமையிலே உன் வம்சத்தை நான் கடற்கரை மணலிலும் அதிகமாக ஆக்குவேன் என்று சொன்னார். அவன் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். வானத்து நட்சத்திரங்களுக்கு மேலாக உன் பிள்ளைகளை நான் விருத்தியாக்குவேன். அவன் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். கடைசியில பிசாசு ஆபிரகாம் மேல கண்ண வச்சான். அவனை சில தப்பெல்லாம் பண்ண வச்சான் பிசாசு. போ ஆபிரகாமேன்னு சொன்னோன்னு தோ போறான்னு போயிட்டாரு, கீழ்ப்படிஞ்சு போயிட்டாரு. அந்த நாட்டில் பஞ்சம் வந்தது. பிசாசு சொன்ன, பாத்தியா நீ கர்த்தர் பேச்சை கேட்டு வந்த, பாத்தியா பஞ்சம் வந்துருச்சு, எடுத்துக்கு போ எடுத்துக்கு போ எடுத்துக்கு போ. போகும்போது ஒண்ணும் கேட்காம வந்தானே. பஞ்சம் வந்தவன, ஆண்டவரே நீங்க போ சொன்னீங்க, வந்திருக்கிறேன், பஞ்சம் வந்துருச்சு, என்ன செய்யன்னு கேட்டிருந்தா அவர் வேற வழி சொல்லியிருப்பாரு. இவர் கர்த்தரை கேட்கல, பிசாசு வந்து கேட்டு போயிட்டான். எகிப்துக்கு போனதுனால பொய் சொல்ல வேண்டியதாச்சு. வரும்போது 2 எகிப்திய பெண்கள் வந்தாங்க. அந்த எகிப்து அரசன் வேதனைப்பட்டதுனால 2 எகிப்திய பெண்ணை அனுப்பிச்சு விட்டான். இன்னைக்கும் யூத ஜனம் எகிப்தியரோடு வேதனைப்பட்டு தான் கிடக்கு. பிசாசு தந்திரமானவன், வஞ்சகமானவன். ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறான், ஆதி முதல் பொய் சொல்லுகிறான், ஆதி முதல் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசின் கிரியை அழிப்பதற்கு மனுஷகுமாரனா இயேசு வர வேண்டியதா இருந்தது. வரிசையா பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சந்ததியில் இருந்து யாக்கோபு அவனை இஸ்ரவேல் ஆக்கி, இஸ்ரவேல் என் புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் என் புத்திரன் என்ன அர்த்தம்? தேவனுடைய வித்து. இஸ்ரவேல் தேவனுடைய வித்து, அதை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்தேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். பிசாசு பார்த்தா இஸ்ரவேல் இருந்தா தன் தலை நசுங்கி போயிடுமோன்னு சொல்லி இஸ்ரவேலே அழிச்சான். சவுலை ராஜாவாக்குனாங்க, ஜனங்களை தூவி விட்டான். பிசாசு சொல்றான், என்ன மற்ற தேசத்துக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் ஒண்ணுமே இல்லை, ராஜாவே இல்லை. உடனே ஜனங்களா போனாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட, எங்களுக்கு ராஜா வேணும், கர்த்தர் தான் வழி நடத்துறாரு, ராஜா வேணும். அவர்கள் அம்மோனியனுக்கு ராஜா இருக்குது, மோவாபிற்கு ராஜா, எங்களுக்கு ராஜா வேணும். கடைசியில் சாமுவேல் போனார், ஆண்டவரே நான் எவ்வளோ சொன்னேன் கேட்க மாட்டேன்றாங்க, என் பேச்சை தள்ளுறாங்க. அவன் பேச்சை தள்ளலப்பா, என் பேச்சை தான் தள்ளுறாங்க. நான் அவர்களை ஆளக்கூடாதபடிக்கு அவர்கள் என் பேச்சை தெளிந்தார்கள், ஜெபிக்கிறத உழுனார். சவுலை ராஜாவாக்கு, கடைசியில் சொன்ன சவுலை ராஜாவாக்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. பிசாசு சவுலுக்குள்ள போய் பெருமையை உண்டாக்கிட்டான். ஏன் காத்துக்கிட்டு இருக்கிற தீர்க்கதரிசி, நீதான் ராஜா வச்ச, நீயே பலி நடத்து. பெருமையின் ஆவி. சவுலுடைய ராஜ்யபாரம் போச்சு, தாவீதை ஏற்படுத்தினார்.
தாவீது நல்ல சமஸ்த ராஜ்யத்தை உண்டாக்கினார். சாத்தான் தாவீதுக்குள் நுழைந்து உன் ஜனத்தகையை கணக்கு போடுன்னு சொன்னான். சாத்தான் ஏவினான். அதனால 3 தண்டனைகளை கர்த்தர் கொடுத்தார். இதுல 3 நீயே தெரிஞ்சு கொண்டார். தாவீதின் காலத்துக்கு முன்னால சாலமோன் வந்தார். சமஸ்த ராஜா, யுத்தமே இல்லை, எல்லா தேசத்தாரும் கப்பம் கட்டினார்கள். பிசாசு போனான் சாலமோன்ட்ட, சாலமோனே நீ நல்ல சௌந்தரியவான், நல்லா உனக்கு பேர் புகழலாம் இருக்குது, யுத்தம் வேற ஒண்ணுமே இல்லை, சும்மா இங்கே இருக்கிறிய, எப்படிதான் பொழுது போகுது, அப்படியே ஒரு டூர் போயிட்டு வா, உன் கண்ணுக்கு பச்சின்னு படுற பிள்ளைகள்லாம் குடிச்சிட்டு வா, 700 மறுமனையாட்டிகள் 300 மனைவிகள் தேவையா ஒரு மனுஷனுக்கு? அரண்மனை நிறைய பெண்கள், அவர்கள் இவன் மனதை வழுவி போக பண்ணினார்கள். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படும் பொழுது அந்த அவிசுவாசி விசுவாசின் இழக பண்ணுவான். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் அந்த காட்சி, அப்படியே நமக்கு கருது ஒரே பாஷையா இருந்து தாறுமாறாகி 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாலமோனுடைய இருதயத்தை அந்நிய பெண்கள் வழுவி போக பண்ணினார்கள். எந்த கரத்தினாலே எருசலேமில் தேவாலயத்தை கட்டினானோ அதே கைகளை கொண்டு பாகால்களுக்கு கோவிலை கட்டினான், காமோசுக்கு மோளேகுக்கு கோயில் கட்டினான். அந்த ஜாதி பெண்களுடைய நரகலான விக்கிரகங்களை பணிந்து கொண்டான், அவைகளுக்கு பலி செலுத்தினான். சாலமோனின் ராஜ்யபாரம் நீக்கப்பட்ட ரெகொபெயாம், அவன் மகன் யெரொபெயாம், அவன் வம்சத்துல சிம்ரி என்று ஒருவன், நமக்கு பார்க்க உம்ரி, பேர் பாருங்க ரொம்ப நல்லா ரைமா வரும். ரெகொபெயாம், யெரொபெயாம், சிம்ரி, உம்ரி, ஆஷா, பாஷா, நல்ல நல்ல பேரு செலக்ட் பண்ணி விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டி விட்ட மாதிரி பேரு, பெத்த பேரு, கிறிஸ்தவனுக்கு நல்ல நல்ல பேரு. வாழ்க்கையில ஒரு இடமும் கிடையாது, அசிங்கம் முடிச்ச வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை. வெளியில மாத்திரம் கிறிஸ்தவங்க, உள்ளமோ நரகலான விக்கிரகங்களுக்கு உண்டாக ஓடினால் இஸ்ரவேல் ராஜ்யபாரம் சீர்குலைக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசம் அழிந்தது. மாம்சமான முழுக்க முழுக்க மாம்சமான ஏவாளின் வித்து பிசாசு அழித்து விட்டான். ஏனென்றால் அது மாம்சத்திலே வந்தது, மாம்சமா இருக்கும். மாம்சத்தின் வித்தை பிசாசு அழிக்க முடியும். ஆகவே எல்லாம் அழித்து பிசாசு இனிமே என்னை ஜெயிக்க யாரும் இல்லை என்று உலகத்தை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே திறப்பின் வாசலிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் அங்கலாய்த்த போது, இதோ நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ணினீரே, நான் போய் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து குமாரன் பூமிக்கு புறப்பட ஆயத்தமானார். 2வது ஸ்திரீயாக மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்டாள். அந்த மரியாள் மாம்சமானவள், அவளிடத்தில் பிறந்ததோ ஆவியானவர். பிசாசு மாம்சத்தை அழிக்க முடிந்தது, ஆனால் மரியாளுடைய மாம்சத்தில் பிறந்த, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார், பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார். இந்த இயேசு பிறக்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறக்க போறார், மரியாதை ஆஸ்வதித்தார் சொன்ன உடனே பிசாசு யோசேப்ட்ட ஓடணும். யோசப்பு தெரியுமா சங்கதி, நீ இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, அவ கர்ப்பவதி ஆயிட்டா, குற்று. கர்த்தர் நல்லவருங்க. நேர போய் யோசேப்ட்ட சொன்னார், யோசேப்பே உன் மனைவி குறித்து சந்தேகப்படாதே, உன்னிடத்துல பிறப்பது கர்த்தருடைய ஆவியானவர், அவன் நல்ல மனுஷன், அவளை சேர்த்து கொண்டான். அந்த வித்தை இந்த பிசாசு அழிப்ப எத்தனை விதங்களிலே போராடினான் என்பதை நாளை உங்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு நேரம் குறுகின நேரம், நான் 10 மணிக்கு முன்பதாக முடிக்க விரும்புகிறேன். நாம ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த இரவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்னீரே. இந்த வித்து யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய வித்து பிசாசனுடையதா தேவனுடைய ஆவியானவருடையதா என்பதை சோதித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த இரவிலே நாங்கள் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாங்கள் யாராலே உட்பவித்து பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள தெளிந்த மனசாட்சியை தாரும். ஒருவராயிலும் கெட்டு போது உமக்கு சித்தமில்லை. கூடி வந்திருக்கிற மக்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும், சுகத்தை தாரும்.
அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீர் நிவர்த்தி செய்யத்தக்கதாக உமது கிரியை நடப்பித்தரணும். ஒருவராயிலும் கெட்டுப்போது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. இழந்து போன எல்லாவற்றையும் தேடி ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே. சத்தியவான் எவனும் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னீரே. அந்த சத்தத்தை நாங்கள் கேட்க எனக்கு உதவி செய்யும். இந்த இரவில் எங்களோடு தங்கீரும், நல்ல இளைப்பாறுதலை தாரும், நித்திரையை தாரும். அதிகாலை எழுந்துமை துதிக்க எனக்கு கிருபை தாரும். புதிய கிருபைகளோடு எங்களை சந்தித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே.